கார்த்திகா வந்து அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, மிரட்டி வைக்கிறாங்க. இந்த மாதிரி நான் தவறான முடிவுக்கு போயிடுவேன். நீ இங்கேருந்து போயிட்டேன்னா, அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கவே மாட்டேன் இந்த உலகத்தில அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதனால வேறு வழி இல்லாம கார்த்திகாவும் அழுதபடி அங்கேயே இருந்துடுறாங்க. இங்கே வந்து கார்த்திகாவை எதிர்பார்த்து எல்லாருமே மனசு கஷ்டத்தோட வந்து கிளம்புறாங்க. அப்போ எல்லார்கிட்டயுமே வந்து நம்ம நிலா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. பரவாயில்ல நீங்க என்னங்க பண்ணுவீங்க? அந்த பொண்ணு பார்த்தா எங்களுக்கு தெரியுமே. பரவாயில்லப்பா இந்த கல்யாணம் நடக்காதும் நல்லதுதான்ப்பா. இதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனைய பத்தான்ப்பா நான் யோசிச்சேன். இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கினதுக்கு காரணமே உங்க எல்லாருக்காகவும் தான். மத்தபடி இந்த கல்யாணத்த நடக்க எனக்கு கூட விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த மாரி நடந்தா பெரிய பிரச்சனைய சந்திக்க வேண்டியது இருக்கும்ப்பா குடும்பமே. அப்படின்னு தான் பயந்தேன். அதுக்கேத்த மாரி நடக்கல. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி சொல்லிட்டு சேரன் வந்து சொல்றாரு. இத பார்த்து நிலா மனசு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வராங்க. எங்க எல்லாரும் இந்த மாரி வரத பார்த்துட்டு நடேசன் செம டென்ஷன் ஆயிறாரு. எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? அப்படின்னோனே, ஒண்ணும் இல்ல அப்படி சொல்றாங்க. பொய் சொல்லாதீங்க. உண்மைய சொல்லுங்கன்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அது கேட்டு நடேசன் செமையா டென்ஷன் ஆயிறாரு. அந்த பொண்ண நம்பி கூட்டிட்டு போனியா எல்லாரையும்? அப்படின்லாம் கேட்குறேன். ஏம்மா இப்படிலாம் பண்ற? அப்படின்னு சொல்லி நிலாவ போட்டு திட்டுறாரு. நிலாவ யாரும் திட்டாதீங்க. எந்த தப்புமே இல்ல. நிலா எனக்கு நல்லது நினைக்கணும்னு தான் இவ்வளவும் பண்ணா. ஆனா அத நீங்க புரிஞ்சுக்காம பேசாதீங்கப்பா. கரெக்ட்டுப்பா. ஆனா இருந்தாலும் அந்த பொண்ணு வராது தெரியும்ல. இந்த ஒரு வேளை இந்த கல்யாணம் நடந்ததுன்னா, அவங்க வீட்ல இருக்கவங்க எப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு உனக்கும் தெரியும்ல. அப்புறம் ஏன்ப்பா அப்படின்னுப்பா ப்ளீஸ்ப்பா விட்டுருங்கப்பா நிலாவ. இதுக்கப்புறம் எதுவும் சொல்லாத. நிலா அழறாங்க. அப்படியே உள்ள ஓடி போயிறாங்க. பாருங்கப்பா நிலா கஷ்டப்படுறா. எனக்கும் புரியுதுப்பா அப்படின்னு நிலா மனசு வேதனைப்படுறாங்க. அடுத்து வந்து இங்க கார்த்திகாவும் அழுதபடி இருக்காங்க. அம்மா வந்து இங்க வராங்க. நடேசன் வீட்டுக்கு வந்துட்டு செமையா கத்துறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கா? அந்த பொண்ண கூப்பிடுங்க அப்படின்னு நிலா வெளிய வராங்க. வெளிய வந்தோனே செமையா திட்டுறாங்க. ஓ! உன்னோட வேலை தானா? என் பொண்ண எப்படியோ மயக்கி கல்யாணம் பண்ண முடிவு பண்ண பார்த்தீங்கல்ல என் பொண்ணு. எங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அப்படிப்பட்டவ வந்து வருவாளா? அப்படிப்பட்டவள வர வைக்கணும்னு நினைச்சியா? பார்த்தல்ல. இதுக்கப்புறம் எங்க பேச்சுக்கு வந்து அவ்வளோதான். என் பொண்ண பார்த்து சந்திச்சு ஏதாவது பேசினா இவ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மோசமா பேசுறாங்க. அத கேட்டு வந்து நடேசன் செமையா திட்டி விடுறாரு. வாய மூடின்னு போயிடு. நீ ஓவரா பண்ற. உன் பொண்ணு தான் வரேன்னு சொல்லி இங்க எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கா. என்னமோ நாங்க தான் உன் பொண்ண கூட்டிட்டு வந்த மாரி பேசுறேன்னோனே, என் பொண்ணுலாம் அப்படி செய்ய மாட்டா. அப்படி செஞ்சவ எதுக்கு வராம இருக்கா? நான் இந்த மாரி ஓட வைக்கணும்னு எவ்வளோ நாள் பிளான் போட்ட நீ? உன்ன மாரி என் பொண்ணு ஓடி வரணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படின்னு நிலாவ கேட்குறாங்க. நிலா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இங்க பாருங்க தேவையில்லாத பேசுனீங்களா அவ்வளோதான் அத்தை உங்களுக்கு அப்படின்னு சேரன் சொல்றாரு. ஓ! நீ வேற பேசுறியா? உனக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா? உன்ன மாரி ஆளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும்னு யார் சொன்னது? நீ காலம் ஃபுல்லா இப்படிதான் வீட்ல வடிச்சு போட்டுக்கின்னு சமைச்சு போட்டுன்னு இப்படியே இருக்க போற. உனக்கெல்லாம் கல்யாணம் நடக்கவே நடக்காது. என்ன நினைச்சிட்டு இருக்க? என் பொண்ண வச்சு எப்படியாவது வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சியா? அதுவும் நடக்கல பார்த்தல்ல. உனக்கெல்லாம் ஏன் என் பொண்ணு தருவா? அப்படின்னு ஒன்னும் அதிர்ச்சியோட நிலா, இங்க பாருங்க என்ன வந்து எவ்வளவோ திட்டினீங்க. நான் அமைதியா இருந்துட்டு நான் பண்ண தப்புக்கு. ஆனா எங்க அண்ணன ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நல்லா இருக்காது. என்னடி பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என் அண்ணனுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அதே உங்க கார்த்திகா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கல்யாணம் பண்றீங்கல்ல, அந்த டைம்லயே என் அண்ணனுக்கும் அதே நாள்ல என் அண்ணனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அத நீங்க பார்க்க தான் போறீங்க. இது நான் விட்ட சவாலா கூட நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைறாங்க. ஓ! அப்படியா? சவாலா? இவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்க சான்ஸே கிடையாது. என் பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு அதையும் பார்ப்போம். அப்படின்னோனே பார்க்கலாண்டி அதையும் அப்படி சொல்லிட்டு போறாங்க. இத கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைறாங்க. அண்ணி என்ன நீ திடீர்னு இந்த மாரிலாம் ஒரு சவால் விட்டுருக்கீங்க அப்படின்னு ஏன் நடக்காதா? இவ்வளோ நாள் பாண்டியன் தான் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ணனுக்கு கார்த்திகாவுக்கு கல்யாணம் பண்ற அன்னைக்கு தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா நான் இப்ப சொல்றேன் கல்யாணம் பண்ற அன்னைக்கு நம்ம அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கும். இது கண்டிப்பா நான் நடத்தி காட்டுவேன். இந்த நிலா கண்டிப்பா நடத்தி காட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைறாங்க. உடனே வந்து சேரன் அப்படியே உட்காந்துருக்காரு. சேரன் வந்து ஏன்பா இப்படிலாம் பேசுன? வேண்டாப்பா இதெல்லாம் அப்படின்னோடனே, நீங்க அமைதியா இருங்கண்ணே. நான் தானே தப்பு பண்ணேன். என்னால தானே உங்க கல்யாணம் வந்து இப்படி நின்னுச்சு. நான் விட மாட்டேனே. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இந்த நிலா ஓய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியாலாம் நிக்கிறாங்க. உடனே சோழனுக்கு பார்த்தல நிலா எவ்வளோ சொல்றான்னு கண்டிப்பா செய்வா. எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றாரு சோழன் எல்லார்கிட்டயும்.